கைஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பானியல்பூர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தங்க பிள்ளை டாப்பி பை. நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போது டிக்கெட் எடுக்கணும். இதோ இதான் என்ட்ரன்ஸ், அப்போதோ பார்க்கிங் ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சர் எல்லாம் சின்ன சின்ன பிட்ஸாக போடுறோம், பாருங்கள். ஸோ அப்போது டிக்கெட் எடுக்க போகிறோம். நமக்கு இங்கே வந்து 100 ரூபீஸ் டிக்கெட் சார்ஜ். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். சரி சொல்லு, எங்கே வந்திருக்கோம் சொல்லு. இப்போது இது கொச்சியில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் ஏரியா இருக்குது. சும்மா நாங்கள் பழைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரோம். ஆமாம், மறுபடியும் அந்த ஒரு மெமரிஸ் இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். இதே மாதிரி அப்படியா இங்கே என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லு. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், லிட்டர் பண்ணக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் 500லேருந்து 5000 வரைக்கும் ஃபைன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வைல்டு அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் ரூமர்ஸ் கொடுக்காதீங்க. போயிட்டே இருக்கு. மக்களை கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னை சாப்பிட விட மாட்டேங்கிறேன். சோறு 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 பசிக்கும்ல. எனக்கு பசிக்காதா? உனக்கு பசிக்கலன்னா அதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக என்ன யானை யானை இறங்குற இடம். ஆமாம், ஆனால் இங்கே மேடம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. யானை வராதா எங்கிருந்தாச்சும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் எனக்கு தான் பயம். லாஸ்ட்டாக லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோம். பாரு, பண்ணாமல் இருக்கேன். இங்கே போகிறோம். எங்கே போகிறோம்? யாரெல்லாம் சொன்னேன். நல்லா இருக்குல்ல இடம். இந்த காட்டில் ட்ரைக்கிங் போகிற மாதிரி இருக்குது இல்லை? இப்போல்லாம் உஷாராக இருக்காங்க. மேடம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஐயோ என்னால் முடியலடா, ஏன்டா என்ன இப்படி பட்டு கொடுமை பண்ணுற அந்த மாதிரி பண்ணி பேசுவாள். அது என்னோட டேலண்ட். ஓகே, தேங்க்யூ. இல்லை, வீட்லேயே சும்மா இருந்தால் யாருக்கா இருந்தாலும் போர் அடிக்கும். உனக்கு அடிக்காது, நான் மனுஷனுக்கு சொன்னேன். உன்னை நான் சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் வீட்டுலேருந்து பார் அடிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது? வெளியே வந்தால் தான் புரியும், நல்லா இருக்கும். மக்களே, எனக்கெல்லாம் போர் அடிக்காது. ஏன் சொல்கிறேன்? எனக்கு வந்து எப்பயாச்சும் இப்படி சும்மா கிட்ட கடைக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு போதும்.
தங்க பயப்படுறீங்களா? அது வெயிட் தாங்காது. அது எனக்கு நீச்சல் தெரியாது. ஆமாம், வெயிட் அப்படியே இனிமேல் எப்படி உள்ளேயாகணும் எனக்கு தெரியல. இங்கே வர்றவங்க இந்த இங்கே மார்க் போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் போகணும். இப்படி எந்த வழி போகணும் அப்படின்னு மார்க் போட்டிருக்காங்க. வரலாம் பார்க்கும்போதே பயமாக தான் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். சொல்லு சொல்லு. என் கையில் பார்த்தீங்கன்னா அதான் மண்ணாக இருக்கும். என்ன நடந்துச்சு சொல்லு. ஏன் எப்படி நடந்து வந்தேன்னா சரி ஓகே ரொம்ப சூடா இருக்கு எனக்கு தண்ணியில கால் வச்ச செருப்பு வலிக்கிட்டு செருப்பு வேற கால் இப்படி வர மாதிரி ஏறிடுச்சு. இங்க ஒத்த கால் நின்று இருந்தா. அழகா இருக்கா? நீ அழகா இருக்க. பயம் போயிடுச்சா? நீங்களே பார்த்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியணுன்னா கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லித்தரேன். கேரளா வந்தால் அதுவும் கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிட்ட சைடில் ஒரு வழி இருக்குது. ஏர்போர்ட் கிட்ட போகிற வழி தான் அது. சைடு வழியாக வந்தோன்னா நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். டிக்கெட் சார்ஜ் ஒருத்தங்களுக்கு 50 ரூபா வருது, அவ்வளோதான் வரும். அப்புறம் பார்க்கிங், எந்த வண்டியில் வரீங்களோ அந்த வண்டிக்கு பார்க்கிங் எவ்வளோ சார்ஜ் வருதுன்னு அங்கேயே போட்டிருக்காங்க. இப்போ சொல்லு, இந்த வெயிலில் இது மட்டும் சொல்லு, அந்த கருத்து சொல்லு. சொல்லு, பேசு. வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. லொக்கேஷனெல்லாம் சூப்பர். சொல்லு. லொகேஷன் சூப்பர். ஆனால் வெயிலுப்பா முடியல. அழுவுறா வாஸ். நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங் அப்படி தான் இருப்பா. அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க? நிழல். ஆனால் நம்ம மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் தான் ஆகும். எப்போவுமே ஏதாவது ஓகே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் 2 பேருமே போகிறது தான். ஏதாவது ட்ராவல் போயிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங். இல்லை தங்கம்? இல்லைன்னா அவளுக்கு பிடிக்காது. எங்கூட சேர்ந்ததுனால ட்ராவல் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா எங்கேயும் போக மாட்டாங்க மேடம். ஒருத்தர் திணறாரு எப்படி வரலாம் அப்படின்னு. உன்னை யாரா ஷூ போட சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இடம். எனக்கு வெயில் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? இல்லை புரியலையே. இல்லை தப்பாக இருக்கு. சோறு எடுத்துலையே கேட்கல. இல்லை வெள்ளம் சூடு இல்லை, வெள்ளம் இல்லை தங்கம். காத்து வாங்க போனேன். கொஞ்சம் சத்தமாக பாடு. போடாடே பாடு. தண்ணி அங்கேயும் நான் கேட்டேன் தண்ணி வேணுமா அப்படின்னு. அப்போ என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்பேன்னு சொன்னேன். வந்துட்டேன் தண்ணி. இந்த இடத்துல வந்து கேட்டா நான் எங்கே போய் வாங்குறது? இந்த சைடில் கடை இல்லை. சொல்லணும்ல, இந்த சைடு கடை இல்லை. அங்கேருந்து வரும்போதே வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் என் ப்ராப்ளம் இல்லை. ஏன் தப்பு? உங்கள் தப்பு கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. அங்கே நெல்லில் போகலாமே, ஏன் மொட்டை வீரர் நினைக்கிறீங்க? இல்லை, இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அவங்க தான். வாங்க நண்பர்களே, டோராவின் பயணம். என்னப்பா வரலையா? என்ன பண்ணுறீங்கப்பா? பயந்துட்டியாம்மா? எங்கே ஏன் பயந்துட்டான்னா இவ்வளோ ஹைட்டில் ஏறி வந்ததுக்கு பயந்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து வியூ பார்க்க அழகாக இருக்கு. ஏன் உனக்கு மட்டும் வேர்க்குதா தங்கம்? மேய்க்கணும். என்னடி ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கேன்? ஏதோ என்னை கெட்ட வார்த்தையில் திட்டணும்னு யோசிக்கிறான் போல். அப்படி தானே? ஐயோ, ட்ராவலும் சிவனே வீட்டில் இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து
பயந்து ஐயோ பாட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கியாடா? தங்கம் பட் இங்கேருந்து என்னது என்ன தங்கம் என்ன என்ன நடுங்குது? ஆனால் நிஜமாவே ரொம்ப ஹைட்டாக தாங்க இருக்கும். பயம் அவ ரொம்ப பயந்துட்டா. நான் வர வேண்டாமா? நீ எப்படியோ வாடா அப்படியே. இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும் தங்கம். ஓகே இப்போ டயர்டா இல்லையா? இப்போ டயர்டா இல்லையா? சொல்லுமா சொல்லு. பாடி ஆயிட்டு இல்லை, இந்த டைமில் வந்தனால தான் அது எங்கள் மிஸ்டேக்கு. அதுவா நீங்கள் வர்றது மாதிரி இருந்ததுன்னா மார்னிங் வாங்க, இல்லைன்னா ஈவினிங் போகலாம். ஈவினிங் 4:45 அந்த சக்தி இல்லாமல் பேசி. சரி பேசு. சொந்து போயிருக்கா, அதாவது அவளுக்கே கன்ஃபியூஸாக இருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது ஸோ நம்மளோட ட்ராவல் முடியுது. ஏன்னா என்னாலையும் முடியல, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸு. அதனால் கொஞ்சம் ஹீட்டு கூட அதிகமாக இருக்கனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு முடிக்கிறோம் எங்களோட ட்ராவல். பட் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். பாய்.